மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து அந்த சங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்த போது, இந்த ஆண்டின் மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும், குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவித்து அதை சட்டமாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, புதிய மின்சார திட்டம், நில எடுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தார். பெஞ்சல் புயல் நிவாரண தொகையாக ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்த மழையினால மக்காச்சோளம், சின்ன வெங்காயம், நெல், நிலக்கடலை, காய்கறிகளான மிளகாய், அதேமாதிரி மரவள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லா மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர் விவசாயிகளுக்கும் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் ஏக்கருக்கு 40,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம்.